இன்றைய நாள் உங்களுக்கான நாள், உங்களது வாக்குக்கான நாள். காரைக்குடி மக்களுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பா உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வாங்க இந்த வீடியோவை. நான் ஒரு வீடியோ மட்டும் போடுறேன். பிஜேபியா திமுகனா நான் எனக்கு பிஜேபி தான் இருக்கு. அது என் கட்சி, என் சொந்தக்காரங்க கட்சி. நீங்கள் 2019 அதிமுகவிடம் காசு வாங்கினீர்கள் நான் சொல்றேன். நீங்க இல்லங்கிறீங்க. காரணத்தை நான் சொல்றேன். அதற்கு சாட்சி எப்படி காசை வாங்குறீங்க? தனியா ஒரு காசை வாங்கிட்டு சிறுபான்மையர்கள் வாக்கு திமுகவுக்கு போயிடக்கூடாது, வந்து பிரிச்சாதான் அதிமுக வருங்கிறதுனால காசை வாங்குறாரு சீமான். திண்டுக்கல்ல நின்ன மன்சூர் அலியான போய் இவர் இன்னைக்கு அப்பா அப்பான்னு ஓபிஎஸ் கூப்பிட்டு இருக்காரு. அவரு பையனை வெற்றி பெற வைக்கிறதுக்காக தேனியில போய் நிக்க சொல்றாங்க. 21 இவங்க சொல்றாங்களே காசு கொடுக்காத ஓட்டு வாங்கணும்னு. ஓபிஎஸ் எங்க அப்பா அப்பா எதுக்கு சொல்றாரு? ரவீந்திரன் அவர்கள் சீமானுடைய வாக்கை பிரித்தது காரணமாக, ஜெயிச்சது காரணமாக 21 தேர்தலில் 5 கோடி ரூபாய் திருவெற்றியூர்ல நிக்கிறதுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. 50,000 ஓட்டுக்கு 1000 ரூபாய் திட்டமிட்டு சீமான் அவர்கள் கொடுக்குறாரு. அதை கொடுத்தது ஒரு வழக்கறிஞர். மற்றவங்களாவது தன் கட்சி ஜெயிக்க வேண்டும் காசு கொடுத்து வாக்கு வாங்குறாங்க. ஆனா சொந்த கட்சிக்காரன் ஜெயிக்க கூடாதுன்னு காசு வாங்குற ஒரே கட்சி சீமான். நான் பகிரமா குற்றம் சாட்டுறேன், உண்மையை சொல்றேன். கோடி ரூபாய்க்கு மேல் என்ன சம்பளம் பெற்று, அதை ஒவ்வொரு படத்தில எல்லா படத்தையும் சேர்த்து அதற்கான இன்கம் டாக்ஸை தாக்கல் பண்ணு. இவர்கள் ஆண்மையாக இருந்தால், இவர்கள் சொல்வது மானம் இருந்தால் நான் கேட்கல, இவர்கள் உங்களுடைய இன்கம் டாக்ஸை தாக்கல் பண்ணுங்க. முதல்ல பேன் கார்டு வச்சிருக்கான அந்த தம்பி. இன்னும் உழைச்சி சாப்பிட்டா தானே தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீமானுடைய பிறந்த நாள் போஸ்ட் பாத்தீங்கன்னா தலைவருடைய படமே இல்லாத போயிடுச்சு. எந்த வருமானமும் இல்லாத நீ 18 உணவு வகையோட நீ பிறந்த நாளை கொண்டாடுறன்னு சொல்ற. உங்க மாதிரி பெருமைக்கு சுய அரிப்புக்காக இவர் பிறந்த நாளை எப்படி 18 உணவு போடுவேன்? என்ன கை கால் போட்டு உழைச்சிருக்கியா நீ? எல்லாம் சொல்லுவாங்க இவரை எச்சி சோறு கறி சோறு. உண்மையில அவர் எதுக்கு வந்தார் தெரியுங்களா? ஒரு இடத்துல படிச்சிட்டு இருக்காரு. படிச்சது எல்லாமே அரியர்ஸ். தனக்கு அம்மா கிடையாது, அப்பா, அவங்க சரியா குடும்பத்தை பார்த்துக்கிறது கிடையாது. உண்மையிலேயே அங்க தங்கறதுக்கு இடம் இல்லை. சென்னையில வந்தா அப்படின்னு தங்கறதுக்கும் இந்த ராவணன்குடியில நல்ல 3 வேளை சோறு கிடைக்குது. அப்படி நாங்கெல்லாம் உழைத்து இந்த கட்சியை உருவாக்கியது. உட்காந்து ராவணன்குடியில உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்காக இந்த ஆள் இருந்தான். ஏன்னா எனக்கு மரியாதை கூட பேச தெரியாது வச்சுக்கோங்களேன். நான் வேணா சவால் விடுறேன். குறைந்தபட்சம் அந்த ராவணன்குடியிலிருந்து வெளியே வந்து ஒரு அறை எடுத்து தங்கி உழைத்து உண்டுட்டு அப்புறம் கட்சியில் பேச சொல்லுங்க, நடத்த சொல்லுங்க. மக்களே, பேசிய இவர் உட்பட நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள், கல்யாண சுந்தரமனும் இன்னும் பலர் மிக முக்கியமான பொறுப்புல இருந்தவங்க எல்லாம் சீமானை விட்டுட்டு விலகிட்டாங்க. ஏன்? அவருடைய அரசியல் கோட்பாடுன்றது முற்றிலும் தவறாக இருப்பது அவர்களுக்கு புரிதல் வந்ததால். சிந்தித்து வாக்களியுங்கள்.